தஞ்சை மாவட்டம் பள்ளத்தூர் அரசு பள்ளியில் குடற்புழு நீக்க மாத்திரை சாப்பிட்டதால் உயிரிழந்ததாக கூறப்படும் மாணவி குடும்பத்திற்கு இழப்பீடு கோரி வரும் அவரது உறவினர்களிடம் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் சொக்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கண்ணன், பரிமளா தம்பதியினர். இவருடைய மகள் கவிபாலா. இவருக்கு வயது 13 ஆகிறது. இவர் அந்த பள்ளத்தூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று அவர் பள்ளியில் மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த பொழுது திடீரென மயங்கி கீழே விழுந்தார். வாயில் மற்றும் மூக்கில் ரத்தம் அடைந்த நிலையில் அவர் மயக்கமடைந்த அவரை ஆசிரியர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதாவது அதற்கு முன்னர் பள்ளியில் குடல் புண்ணிற்கான அந்த மாத்திரை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அந்த மாணவனுடைய உடல் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெற்றோர்கள் மாணவனுடைய உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெற்றோர்கள் மட்டுமல்லாமல் அவருடைய உறவினர்கள், குறிப்பாக இந்த தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து மாணவனுடைய உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் வைக்கும் கோரிக்கை என்பது அரசு 5 கோடி ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த மருந்து மாத்திரை வழங்கிய, அதாவது மாணவிகளுக்கு அந்த குடல் புண்ணுக்கான மாத்திரை வழங்கிய மருத்துவர் மற்றும் அந்த தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.